அஞ்சரப்பட்டி நிகழ்ச்சியில இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிஷ் பார்க்க போறோம். பேரிச்சம்பழம் ஊறுகாய். இன்னைக்கு கேரள சத்யாவில் ஒரு மெயினான டிஷ். இதுக்கு பேரு ஆலன். வெல்கம் டு அஞ்சரப்பட்டி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு இந்த அஞ்சரப்பட்டி ஷோ மூலியமாக ஒரு சுவையான டிஷ் பண்ண போறோம். அந்த டிஷ் என்ன? ஃபினிஷ் கேரட் ரோல். வணக்கம். அஞ்சரைப்பெட்டியோட ஒரு சுவையான எபிசோடுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு ஒரு கேரளா ரெசிபியோட தான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். நாம சேர்ந்து சமைக்கலாமா? சரி, இன்னைக்கு கேரள சத்யாவில் ஒரு மெயினான டிஷ். கண்டிப்பாக அவாய்ட் பண்ணாமலேயே அந்த சத்யான்னா அதில் இந்த டிஷ் இருக்கும். இதுக்கு பேர் ஆலன். ஸோ அந்த ஆலன் தான் இன்றைக்கி நாம் சேர்ந்து சமைக்க போகிறோம். என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இந்த ஆலனுக்கு தேவையாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். வெள்ளை பூசணிக்காய், வெள்ளை காராமணி, தேங்காய் பால், கறிவேப்பிலை, சீரகத்தூள், பச்சை மிளகாய், தேங்காய் எண்ணெய், கடுகு. இந்த ஆலன்றது நம்ம பூசணிக்காய் யூஸ் பண்ணி பண்ணுவோம். மஞ்சள் பூசணிக்காய் கூட யூஸ் பண்ணுறது உண்டு. இன்றைக்கி நான் இந்த வெள்ளை பூசணிக்காய் தான் யூஸ் பண்ண போகிறேன். அதோட சேர்ந்து காராமணி. ஸோ காராமணி கொஞ்சம் நேரம் வேணால் சோக் பண்ணலாம். சோக் பண்ணலைனாலும் குக்கரில் ஒரு எக்ஸ்ட்ரா விசில் போட்டால் போகிறோம். இது கொஞ்சம் சோக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ முதல்ல ப்ரெஷர் குக்கரில் இந்த காராமணி குக் பண்ணுவோம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. காரமணி வேக வைக்கும் போதே கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணுறேன். ஜஸ்ட் அந்த பயிருக்குள்ளே உப்பு ஏறதுக்கு. இந்த பூசணிக்காய் கொஞ்சம் ஃப்ளாட் பீசஸாக கட் பண்ணிடலாம். இந்த வெள்ளை பூசணிக்காய் நிறைய பேர் சாம்பாருக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் அப்படி இல்லாமல் ஒரு வித்தியாசமான ரெசிபி. பட் கேரளாவில் நிறைய இந்த ஆலன்றது ரொம்ப யூஷுவலான ஒரு ரெசிபி. ஆனால் இதில் கொஞ்சம் காரமாக இருக்காது. ஏன்னா தேங்காய் பால் யூஸ் பண்ணுறோம். அண்ட் பச்சை மிளகாய் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். வேணும்னா பச்சை மிளகாய் எக்ஸ்ட்ரா போடலாம். பட் மிளகுக்கு அந்த காரம் ஃபீல் பண்ணுறதுக்கு மிளகாத்தூள்லாம் யூஸ் பண்ணுறது இல்லை. யூஸ் பண்ணால் அதோட டேஸ்ட் மாறும். அதுக்கு ஆல்னு சொல்ல முடியாது. அடுத்தது இன்னொரு ஃப்ரையிங் பேனில் இந்த பூசணிக்காய் நம்ம வேக வச்சுருவோம். இந்த காராமணி நம்ம ப்ரெஷர் குக்கரில் வேக வைக்கிறதுக்குள்ளே இந்த பூசணிக்காய் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வெந்து கிடச்சிடும். அதுவும் பூசணிக்காய் ரொம்ப முத்தலாகக்கூடாது. இலவன்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப எலசான டெண்டரான பூசணிக்காய் தான் இந்த குழம்புக்கு யூஸ் பண்ணுவோம். இப்போ காரத்துக்கு நம்மளுக்கு பச்சை மிளகாய் கொஞ்சம் லாங் ஸ்லிட்ஸாக கட் பண்ணிடுங்க. இந்த பச்சை மிளகாய் இப்படி லாங் ஸ்லைசஸ் அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த பூசணிக்காயோட சேர்த்து கொஞ்சமாக உப்பு, ஒரு ஃப்ளேவரிங்காக 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள் ஆட் பண்ணுறேன். இது ரெண்டும் குக் ஆகணும். குக் ஆன பிறகு தான் நம்ம குக்கிங்
இந்த ஆலனோட குக்கிங் ப்ராசஸ் கண்டினியூ பண்ண முடியும். இப்போ காராமணி நல்லா வெந்துடுச்சு. ஸோ நான் இதை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுறேன். இது ஸ்டீம் வரட்டும். இந்த பூசணிக்காய் கொஞ்சம் கவர் பண்ணி குக் பண்ணு. இப்போ காராமணி நல்லா வெந்திருக்கு. இதுவும் பூசணிக்காவோட சேர்த்து ஆட் பண்ணுறேன். இந்த காராமணி, இந்த பூசணிக்காய், பச்சை மிளகாய், சீரகம், உப்பு இத்தனையும் நம்ம மிக்ஸ் பண்ணி வேக வச்சிருக்கிறதுலையே திருப்பி ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் கொதிக்க விடணும். இதோடைய அந்த ஃப்ளேவரிங்க்கு நம்ம கறி லீவ்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஸோ கறி லீவ்ஸ் ஆட் பண்ணுறேன். அதோடைய தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சிருக்கிறதுல, இப்போ இதில் 1 கப் இருக்கு இல்லையா, இதில் வந்து பாதி தேங்காய் பால் இதில் ஆட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இதில் இருக்கிற வாட்டர் கண்டென்ட் கொஞ்சம் நான் ரெடியூஸ் பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ அதனால் இந்த தண்ணி இதில் வேக வைக்கிறதுக்கு எவ்வளோ தேவையாக இருக்கோ அந்த அளவுக்கு தான் தண்ணி வேணும். நம்ம இதில் தேங்காய் பால் வேறு ஆட் பண்ணுறதுனால அந்த தண்ணியோட வாட்டர் கண்டென்ட் இருக்கும் இல்லையா. ஸோ அதனால தான் நான் வந்து கொஞ்சம் அந்த தண்ணி எடுத்து மாற்றி வச்சுட்டேன். இப்போ பூசணிக்காய் பார்த்துட்டிங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் ஆக ஆரம்பிச்சாச்சு, அதாவது வேக ஆரம்பிச்சாச்சு. வெந்து உடையக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அந்த பதத்தில் இருக்கணும். ஸோ நான் இதில் சிம்மில் போட்டுட்டு தேங்காய் பால் பாதி ஆட் பண்ண போகிறேன். இதுலேயும் ஆக்சுவலாக நீங்கள் வந்து 1ஆம் பால் 2ஆம் பால் அப்படின்னு செக்ரிகேட் பண்ணி டைல்யூட்டடான கோகோனட் மில்க்கும் கொஞ்சம் திக்கான கோகோனட் மில்க்கும் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இப்போ அந்த தேங்காய் பால் ஆட் பண்ணோன்னே அந்த பச்சை மிளகும் கருவேப்பிலையும் சேர்த்து அப்படி ஒரு ஸ்மெல் வருது எனக்குங்க. சூப்பராக இருந்தால் ஒரு அந்த ஆலனோட கரெக்ட் ஸ்மெல் அப்படி தான். தேங்காய் பாலுக்கும் பச்சை மிளகாய் அந்த பூசணிக்காவோட சேர்ந்து வர அந்த ஒரு ஸ்மெல். ரொம்ப ஸ்பைசஸோ ஹெவியான ஒரு இன்க்ரீடியன்ஸோ ரிச்சான ஒரு ஃப்ளேவரிங்கோ கிடையாமல் ஒரு சிம்பிளான டிஷ்ஷுங்க. பட் ரொம்ப ஹெல்த்தி கூட. இந்த கோகோனட் மில்க் கண்டென்ட் வந்து சிலவங்க டாக்டர் சொல்லுவாங்க கோகோனட் ஆயில் வந்து உடம்புக்கு நல்லதில்லை அப்படின்னு. பட் அதில் வந்து நிறைய ஸ்டடீஸ் போயிட்டுருக்கு, ரிசர்ச்சஸ் வந்து சரி இது நல்லதாக இருக்குது, ரொம்ப ஹீட் பண்ணக்கூடாது, அதனால தான் அது உடம்புக்கு வந்து அதில் பேட் கொலஸ்ட்ரால் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஸ்டடீஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. பட் எல்லாமே கொஞ்சம் ஒரு மாடரேட்டான அளவுக்கு, தேவையான அளவுக்கு மட்டும் யூஸ் பண்ணால் ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ நம்ம வந்து இது ஒரு சாலட் மாதிரி ஃபீல் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இது. இப்போ இந்த பூசணிக்காய் நல்லா வெந்திருக்கு. மீதி இருக்கிற கோகோனட் மில்க்கையும் நான் இதில் ஆட் பண்ணுறேன். சிம்மில் போட்டு லைட்டாக அது குக் ஆகட்டும். அகைன் கொஞ்ச நேரம் கவர் பண்ணிடுறேன். கவர் பண்ணி குக் ஆன பிறகு இதுக்கு தேவையான தாளிப்பு. ஆக்சுவலாக இந்த ஃப்ளேவரிங்கில் கோகோனட் மில்க் இருக்கிறதுனால லைட்டாக தேங்காய் எண்ணெய் மட்டும் ஊற்றி இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டால் அது வந்து சாப்பிட்றதுக்கு ஆலன் அப்படின்ற கேட்டகரிக்கு மாறினா அந்த ஒரு டிஷ்ஷாக ரெடி ஆகிடும். பட் இங்கே கொஞ்சம் ஒரு கார்னிஷிங் இருக்கட்டும் அப்படின்றதுனால நான் வந்து தேங்காய் எண்ணெயிலேயே இந்த கடுகு கொஞ்சம் கருவேப்பிலையும் தாளிச்சிட்டு இதில் ஆட் பண்ண போகிறேன். ஃப்ரைங் பேனில் கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் சூடு பண்ண போகிறேன். இந்த ஆலனுக்கு நம்ம தேவையான மிக்சிங் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டு தேங்காய் பாலெலாம் ஊற்றி எல்லாமே சேர்ந்து அப்படியே கொதி வந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் தண்ணி இவ்வளோ இருக்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகணும். ஸோ அது நான் வந்து இந்த லிட் இல்லாமல் குக் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் பாருங்கள் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆயிடுச்சு. இந்த தாளிப்புக்காக தேங்காய் எண்ணெயில் கொஞ்சோண்டு கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. அதோட கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். இந்த கறி லீவ்ஸ் தேங்காய் எண்ணெய் எல்லாம் கலரும்போது அப்படி ஒரு ஃப்ளேவர் வருங்க. ஸோ இதுதான் நம்மளோட கார்னிஷிங்.
இந்த குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நான் இதை ஆஃப் பண்ணி இந்த கார்னிஷிங் இதில் ஆட் பண்ணுறேன். ஸோ தட் இஸ் ஆலன். என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எப்படியெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக ஹேண்டில் பண்ணியிருக்கேன்னு மறந்து போயிருப்பீங்க. ஒரு ரீகேப் பாருங்கள். காராமணி சோக் பண்ணி வச்சுருக்கிறது ப்ரெஷர் குக்கரில் ஒரு 4-5 விசில் போட்டு வேக வைக்கணும். பூஷ்ணிக்காய் கட் பண்ணி நல்லா பாயில் பண்ணோம். இதுலேயே பச்சை மிளகாய், உப்பு, கொஞ்சோண்டு சீரகத்தூள் இத்தனையும் ஆட் பண்ணோம். காராமணி குக்கான பிறகு இது பூஷ்ணிக்காவோட சேர்த்து ஆட் பண்ணி கவர் பண்ணி குக் பண்ணிகிட்டே இருக்கணும். இதே டைமில் தேங்காய் பால் ரெடி பண்ணி பாதி போர்ஷன் இதில் ஆட் பண்ணோம். கொதிச்ச பிறகு மறுபடியும் மீதி இருக்க தேங்காய் பாலும் ஆட் பண்ணலாம். பூஷ்ணிக்காய், காராமணி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, சீரகத்தூள், உப்பு எல்லாமே நல்லா கொதியான பிறகு இன்னொரு ஃப்ரைங் பேனில் தேங்காய் எண்ணெய் சூடு பண்ணி அதில் கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளித்து இந்த ஆலனில் ஆட் பண்ணினா கேரளா ஆலன் ரெடி. இன்றைக்கி ஒரு ஒரிஜினலான கேரளா ஆலன் ரெசிபி நம்ம சேர்ந்து சமைச்சோம். ஸோ வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னென்னா வழக்கமான அந்த ஸ்பைசியான கார குழம்பு இல்லை புளிக்குழம்பு அந்த மாதிரி ஒரு வெரைட்டிலேருந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா ஒரு மைல்ட் ஃப்ளேவர், கொஞ்சம் இனிப்பு கலந்து கொஞ்சம் மைல்டான காரத்தோட இந்த பூஷ்ணிக்காய் ஆலன். ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போதைக்கு நான் உங்கள்கிட்ட விட போயிருக்கிறேன். ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு இன்னும் உங்களுக்காக நிறைய செக்மெண்ட்ஸ் வருது. தொடர்ந்து பாருங்கள் அஞ்சரை பெட்டி. ஹாய் ஹலோ வணக்கம், நான் தான் உங்கள் ஷெஃப் தீனா. இன்றைக்கி இந்த அஞ்சரைப்பட்டி ஷோ மூலியமாக ஒரு சுவையான டிஷ் பண்ண போகிறோம். அந்த டிஷ் என்ன, ஃபினிஷ் கேரட் ரோல். அதாவது இங்கே வச்சிருக்க கிரேட் பண்ணி வச்சிருக்க கேரட், கொஞ்சம் ஃப்ளார் இதெல்லாம் வச்சு பண்ண போகிறோம். இந்த மைக்ரோவன் பேஸ் பண்ணி பண்ண போகிறோம். இப்போது இந்த ஃபினிஷ் கேரட் ரோலுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தலாமா? கேரட், மைதா, பால், உப்பு, தேன், ஈஸ்ட், பட்டர். ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு சின்ன கப் எடுத்து இதுக்கு தேவையான டோ வந்து ரெடி பண்ணுவோம். அதாவது மாவு நல்லா பிசைய போகிறோம். இப்போது கேரட் வந்து நல்லா பிஞ்சு கேரட் நல்லா எடுத்து, அதாவது ரொம்ப பெரிய கேரட்டோ இல்லை ரொம்ப சின்ன கேரட்டோ தேவையில்ல, ஓரளவுக்கு மீடியமான அளவு கேரட் எடுத்து நம்ம பீல் பண்ணி வாஷ் பண்ணி கிரேட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போது இந்த கேரட்டை இதில் போட்டிருக்கேன். கேரட்டு குவான்டிட்டி நிறையா இருக்கட்டும். இப்போ வந்து இந்த கண்ணாடி பவுலில் வந்து கேரட் போட்டிருக்கோம். இதுக்கு பிறகு என்ன பண்ண போகிறீங்கன்னா, இந்த ஈஸ்ட் வச்சுருக்கும் ஈஸ்ட் லைட்டாக ஹாட் வாட்டர் ஆட் பண்ணி நம்ம லைட்டாக மெல்ட் பண்ணலாம். அதாவது இந்த ஈஸ்ட் வந்து டைரெக்டாக போட்டோன்னா கரையிறதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும். அந்த ஒரு ரீசனுக்கோசம் வந்து கொஞ்சமாக லைட்டாக ஹாட் வாட்டர் ரெடி பண்ணி அதில் இந்த ஈஸ்ட், ட்ரை ஈஸ்ட்டு போடலாம். இப்போ தண்ணி சூடாக இருக்குது. இப்போது இந்த ஈஸ்ட்டு கொஞ்சம் போடுறேன். மாவு வந்து நல்லா இந்த ஈஸ்ட் போட்ட பிறகு நல்லா பொங்கி வரணும். அப்போ தான் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். போதும். இதுக்கு பிறகு கொஞ்சம் இந்த ஈஸ்ட் நல்லா கரையிட்டோம். அதுக்கு பிறகு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். பாருங்கள், ஹாட் வாட்டர் ஆட் பண்ணனே இந்த ஈஸ்ட் வந்து நல்லா கரையுது பாருங்கள். இதுக்கு பிறகு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணுறேன். பாயில் பண்ணி வச்சுருக்க இந்த பால் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு ஆட் பண்ண கேட்டிங்கன்னா, பாலும் தண்ணி வந்து இந்த மிக்சர் வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கணும். அது ரொம்ப டைட்டாக கூட ரொம்ப லூஸாக இருக்கணும். ஒரு மீடியமான அளவில் இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த பாலை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தேன் நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே வச்சுருக்க இந்த ஈஸ்ட்டை வந்து இப்படி நல்லா பாருங்கள். நான் சொன்னேன் அந்த ஈஸ்ட்டு அந்த ஹாட் வாட்டரில் ஆட் பண்ண நல்லா கரைஞ்சிருக்கு. இப்போ இந்த ஈஸ்ட் வந்து இதில் ஆட் பண்ணுறேன். ஈஸ்ட் நிறைய ஆட் பண்ணால் கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். இதுக்கு பிறகு இங்கே வச்சுருக்க இந்த மைதா மாவு இதில் ஆட் பண்ணுறேன். இப்போது இங்கே வச்சுருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸ், அதாவது இங்கே வச்சுருக்க எல்லா பொருளும் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு அப்படி லூஸாக இருந்து ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த டைமில் இன்னும் கொஞ்சம் ஃப்ளார் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு நம்ம ஒரு 10 நிமிஷம் இல்லை 20 நிமிஷம் நல்லா வந்து ஊற விடணும். ஏன்னா அந்த ஈஸ்ட் அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா புளிச்சு வரும். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன்.
மிக்ஸ் பண்ணதோ வந்து என்ன பண்ண கேட்டிங்கன்னா ஒரு ஈர துணி போடலாம், அப்படி இல்லைன்னா சில்வர் ஃபாயில், அதாவது சில்வர் ஃபாயில் போடலாம். அப்படி இல்லைன்னா நம்மக்கிட்ட இருக்க டிஷ்யூ பேப்பரை வந்து கொஞ்சம் மேலே போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா அது ட்ரை ஆகக்கூடாது அந்த மாவு, நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவு. இப்போ நல்லா இங்கே பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா மெதுன்னு வச்சுருக்கேன். ஈஸ்ட்லாம் போட்டோன்னே நல்லா இதாகும். இப்போ இது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 10 நிமிஷம் இல்லை 10 to 20 மினிட்ஸ் வந்து நல்லா ஊற விடுங்க. அப்போ தான் அந்த மாவு வந்து நல்லா புளிச்சு நல்லா அப்படி வரும். இப்போது ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ண கேட்டிங்கன்னா ஒரு டிஷ்யூ பேப்பரை இப்படி மேலே போடுறேன். ஏன்னா ஓப்பனாக வைக்கக்கூடாது எப்பவுமே. வீட்டில் வந்து அதாவது காட்டன் கிளாத் இருந்ததுன்னா லைட்டாக ஈரத்தில் துணியில் நினச்சி நல்லா ட்ரை பண்ணுங்க. அது நல்லா புளிஞ்ச பிறகு இப்படி மேலே போட்டு வைக்கலாம். அதுக்கு சில பேருக்கு வந்து லூஸ் ஆகிடும் மாவு அப்படின்னு ஒரு பயம் இருந்ததுன்னா அந்த டைமில் இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரை நீங்கள் போட்டு வைக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ நான் சொன்ன மாதிரி வந்து நல்லா ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஊறி இருக்குது. இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம், ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா சாஃப்டாக வந்திருக்கா பார்ப்போம். நான் நினச்ச மாதிரி நல்லா மெது நல்லா சூப்பராக வந்திருக்கு. இப்போ பாருங்கள், நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது தெரியும் எந்த அளவுக்கு மாவு வந்து நல்லா வந்திருக்குன்னு. ரொம்ப டைட்டாக கூட ரொம்ப லூஸாக கூட ஓரளவுக்கு மீடியமான அளவில் இருந்தால் போதும். இப்போ இதுக்கு பிறகு ஒரு சின்ன கண்ணாடி பிளேட் எடுத்துக்கிறேன். ஒரு சின்ன கப்போ இல்லை பிளேட்டோ, ஏன்னா நம்ம பால் மாதிரி பண்ணி வைக்க போகிறோம். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை கையில் எடுத்து கொஞ்சம் பட்டர் எடுத்துக்கலாம். ஏன்னா நீங்கள் இந்த கண்ணாடி பிளேட்டோ இல்லை அலுமினியம் பிளேட்டோ உள்ள மைக்ரோவனில் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக பட்டர் இப்படி அப்ளை பண்ணுறது நல்லாயிருக்கும். அப்போ தான் உங்களுக்கு ஒட்டாமல் வரும், கீழே வந்து பர்ன் ஆகுது, அதாவது தீஞ்சு போகாது. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ இதுக்கு பிறகு என்ன பண்ண போகிறேங்க அப்படின்னா இங்கே ஓரமாக வச்சிடலாம். இதுக்கு பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த தோ அழகாக இப்படி டைட்டாக அப்படி கையில் எடுத்துக்கோங்க. கையில் எடுத்து நல்லா அப்படி ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ண கேட்டிங்கன்னா கொஞ்சமாக ஆயில் கையில் ஒரு ட்ராப் போடுங்க. ஏன் இந்த ட்ராப் ஆயில் போடுறோன்னு சொல்லிட்டீங்கன்னா கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கோசம் தான் வந்து நம்ம எல்லாம் ஆயில் போடுறோம். நம்ம வேறு எந்த ரீசனும் இல்லை. இப்படி போட்டுங்க. நம்ம சைஸ் வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கலாம். ரவுண்டாக தான் பண்ணணும் இல்லை, ஸ்கொயராக பண்ணலாம், சின்னதாக ரவுண்ட் பண்ணலாம், பெரிய ரவுண்டாக பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம கட்டுற வீட்டில் இருந்துன்னா நம்ம ஸ்டார் பண்ணலாம், ஆர்டின் பண்ணலாம். அது நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்ததுன்னா எப்படி வேணால் கட் பண்ணிக்கலாம். இப்போது பேசிக்கான ஸ்டைல் எல்லார் வீட்லையும் ஈஸியாக பண்ணுற மாதிரி உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் மாதிரி பிடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் சின்ன ரோல் பண்ணலாம். அது மாதிரி நீங்கள் பண்ணும்போது ரொம்ப திக்காகவும் பண்ணக்கூடாது. ஏன்னா உள்ளே குக் பண்ணுறதுக்கு வந்து லேட் ஆகும். அதாவது ஒன்று வந்து பெருசாக ஒன்று சின்னதாக பண்ணக்கூடாது. எல்லாம் ஒரே ஈவன் சைஸாக இருக்கணும். அதாவது நீங்கள் எடுக்கிற குவான்டிட்டி அந்த அளவு வந்து கரெக்டாக இருந்தால் தான் வந்து குக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மார்னிங் இல்லை ஈவினிங் டீ டைமில் வந்து இந்த மாதிரி ஸ்நாக்ஸை நம்ம மைக்ரோவனில் குக் பண்ணி சாப்பிட்லாம். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஷேப்லாம் பண்ணிக்கிறோம். இப்போது நெக்ஸ்ட் நான் ரவுண்டே பண்ணுறேன். கொஞ்சம் சீக்கிரமாக வேலை முடியும். அப்படி கையில் ஓட்டுற மாதிரினா பட்டர் இல்லைன்னா ஆயில் மட்டும் அப்ளை பண்ணுங்க போதும். இப்போ இந்த ரோல் ரெடி பண்ணியாச்சு. டிஃப்ரெண்ட் டைப்பில் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்ண இப்போ மைக்ரோவேவில் ஆன் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி ஆன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த ரோலை உள்ளே வைக்கிறேன். இது டெம்பரேச்சர் கேட்டிங்கன்னா 160 டிகிரி, அதாவது 160 டிகிரி வச்சுருக்கேன். 160 டிகிரி 10 நிமிஷம் வச்சுருக்கேன். இப்போது நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ ரெடி ஆகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகேப் பார்த்தலாமா? ஃபஸ்ட்டு ஒரு சின்ன கப்பு எடுத்துங்க. அந்த கப்பில் வந்து கிரேட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த கேரட்டை போடுங்க. கேரட் போட்ட பிறகு சால்ட்டு, கொஞ்சம் பால், கொஞ்சம் தேன், இந்த மைதா மாவு இதில் ஆட் பண்ணுறேன். ஈஸ்ட் வந்து லைட்டாக ஹாட் வாட்டரில் போட்டு ஊற வச்ச ஈஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கு 10 to 20 மினிட்ஸ் நல்லா ஊற விடுங்க. நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸில் வந்து ரவுண்டாக ஸ்கொயராக இது மாதிரி ரோல் பண்ணி வச்சுட்டு மைக்ரோவனில் 160 டிகிரி 10 மினிட்ஸ் வச்சு செட் பண்ணி குக் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த ஃபினிஷ் கேரட் ரோல் ரெடி. என்னங்க இப்போ இந்த ஃபினிஷ் கேரட் ரோல் எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
வீட்டில் டெய்லி உங்களுக்கு போர் வச்சுருக்கோம், இந்த ரேஞ்சை யூஸ் பண்ணி இன்றைக்கி இந்த மைக்ரோனை வச்சு இந்த கேரட் ரோல் எப்படி பண்ணுறது உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி நாளைக்கு இந்த அஞ்சரைப்பட்டி ஷோ மூலியமாக ஒரு சுவையான டிஷ்ஷை சந்திக்கிறேன். இது உங்கள் ஷெஃப் தீனா. டேக் கேர். வெல்கம் டு அஞ்சரை பெட்டி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். இது எப்போதுமே சிக்கன் பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட் மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்துடலாம். மஷ்ரூம், ரைஸ், க்ரீன் காடமம், தக்காளி, வெங்காயம், பட்டை, லவங்கம், பே லீஃப், மில்க், கரம் மசாலா பவுடர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், saffron, turmeric powder, coriander powder, chili powder, pepper powder, புதினா, கொத்தமல்லி, தயிர், ஜீரா பவுடர். ஃபஸ்ட்டு மஷ்ரூம் பிரியாணிக்கு தேவையான வெஜிடபிள்ஸை நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். மோஸ்ட்லி அதிகமாக ஒன்றும் வெஜிடபிள்ஸ் இருக்காது. ஆனியன், டொமேட்டோ, அதுக்கு தேவையான மஷ்ரூம்ஸ், இது 3 தான் நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ இது ஒரு ஃபைன் ஸ்லைஸஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். எப்போதுமே ஆனியன் கட் பண்ண பார்த்து அதோடைய ஐயை ரிமூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்லைஸ் பண்ணதுக்கப்புறம் தனித்தனியாக வரும். இல்லைனா நீங்கள் குக் பண்ண பார்த்து அது ஒன்றோட ஒன்று சேர்ந்துக்கிட்டே இருக்கும். இதை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா தனித்தனியாக பிரிஞ்சு வரதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதுக்கு தேவையான அளவு நம்ம ஆனியனை கட் பண்ணிட்டோம். சேம் இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு எப்போதுமே ஆனியன் தான் கொஞ்சம் அதிகமாக போடணும், டொமேட்டோஸ் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கணும். ஸோ நம்ம ஆனியன், டொமேட்டோ ரெண்டுத்தையும் கட் பண்ணிட்டோம். இப்போ கடைசியாக மஷ்ரூம் கட் பண்ணிட்டு நம்ம பிரியாணி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ மஷ்ரூம் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாகவே போடுங்க. ரொம்ப சின்ன பீஸாக போனீங்கன்னா அது ரொம்ப ஷ்ரிங்க் ஆகிடும். ஸோ மஷ்ரூம் இருக்கிறதே தெரியாமல் போயிட வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாகவே போட்டுக்கோங்க. ஸோ மஷ்ரூம் நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கடாயை வச்சு ஸ்ட்ரெயிட்டாக பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் ஆயில் சேர்த்து ஆனியன் சாத்தே பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். ஆனியன் சாத்தே பண்ணுறது முன்னாடி இதுக்கான ஸ்பைசஸை நம்ம போட்டுருவோம் ஃபஸ்ட்டு. ஸோ இது பட்டை, இந்த ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த ஸ்பைசஸ் உங்களுக்கு இன்கேஸ் அந்த ஃப்ளேவர் தவிர உங்களுக்கு வந்து அது வாயில் மாட்டினா உங்களுக்கு பிடிக்கலன்ற பட்சத்தில் இந்த ஃப்ளேவர் ஆயிலில் ஊஸ் அவுட் ஆனவனே கூட நம்ம ஸ்பைசஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஆயிலில் அந்த ஃப்ளேவர் இருக்கும் அதிலே கூட நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பட் நிறைய பேருக்கு வந்து இது அழகாக நம்ம ரிமூவ் பண்ணி சாப்பிட்லான்ற பட்சத்தில் நீங்கள் டேரெக்டாக ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நான் அதில் பட்டை, லவங்கம், பே லீஃப், இது க்ரீன் காடமம் போடுறதுக்கு முன்னாடி இது பிளாக் காடமம் போடுறேன். பிளாக் காடமம் இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். என்கிட்ட இருக்குன்றதுனால பிளாக் காடமம் ஒன்றும் ஒரு 2 நம்ம க்ரீன் காடமும் ஆட் பண்ணுறேன். நல்லா இந்த ஸ்பைசஸோட ஃப்ளேவர்லாம் ஆயில் கொஞ்சம் ஊஸ் அவுட் ஆகும்னா நீங்கள் கொஞ்சம் நேரம் அதில் சாத்தே பண்ணணும். ஸ்பைசஸ் போட்ட உடனே நீங்கள் டக்குன்னு ஆனியன் போட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் ரொம்ப கம்மியாக இதுவாகும். ஸோ ஆயிலில் நீங்கள் இந்த ஸ்பைசஸை கொஞ்சம் நேரம் குக் பண்ணுறீங்க பார்த்தா அந்த ஸ்பைசஸ் கலரும் சேஞ்ச் ஆகும், அந்த ஸ்பைசஸோட கலரும் ஆயிலில் ஊஸ் அவுட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலரும் சேஞ்ச் ஆகி அந்த ஃப்ளேவர்ஸும் நல்லா வந்துட்டுருக்கு. இந்த டைமிங்கில் நான் இதுக்கு ஆனியனை சேர்க்குறேன். ஸோ இந்த ஆனியன் நல்லா சாத்தி ஆனதுக்கப்புறம் தான் நம்ம டொமேட்டோவை போட போகிறோம். இதில் பிரியாணியில் இன்னொரு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆனியன் நல்லா ஒரு ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் சாத்தே பண்ணிங்கன்னா தான் ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டாக இருக்க பார்த்தே போட்டிங்கன்னா இட் கேன் பி ஓகே, பட் அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட் கிடைக்காது. ஸோ இது நல்லா நம்ம கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு சாத்தே பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆனியன் நல்லா சாத்தே ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நல்லா அதோடைய ரா ஃப்ளேவர் போகிற அளவுக்கு நம்ம சாத்தே பண்ணிக்கிறோம். எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுலாம் ஆயில் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு அப்புறம் ஆனியன் போடுவாங்க. அப்படி போட பார்த்து என்ன ஒன்று கேட்டிங்கன்னா அதோடைய பேனில் ஸ்டிக் ஆகிடும். ப்ளஸ் ஆனியன் கலர் ஆகிறதுக்குள்ளே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பேர்ன் ஆகிடும். அதனால தான் எப்போதுமே ஆனியன் நல்லா சாத்தே ஆனதுக்கப்புறம் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக்கோட ரா ஃப்ளேவர்ஸ்லாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு தேவையான டொமேட்டோஸ் இதில் ஆட் பண்ண போகிறோம். டொமேட்டோஸ் ஆட் பண்ண பார்த்து நான் ஆல்ரெடி முன்னாடி சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த ஒரு சின்ன ட்ரிக் தான். இப்போ நீங்கள் ஆட் பண்ணோடனே கொஞ்சம் உப்பு சேர்த்திங்கன்னா அதில் இருக்க வாட்டர் கண்டென்ட் எல்லாம் அந்த உப்பு இருக்குது சீக்கிரமாகவே அது குக் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது சால்ட் என்ன பண்ணணும்னா அந்த டொமேட்டோவை கொஞ்சம் குக் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது நல்லா வந்து உடனே மேஷ் ஆகி இதோட சேர்த்து மசாலா ஆகிறதுக்கு ரொம்பவே இந்த சால்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்துட்டோம். இது நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம இதுக்கு தேவையான ஸ்பைசஸை ஆட் பண்ணிடலாம்.
இதுவும் அகெயின் இது பேசிக் மஷ்ரூம் பிரியாணி தான். ஸோ இது கூட நம்ம வந்து வேற ஏதாவது காம்பினேஷன், மஷ்ரூம் அண்ட் க்ரீன் பீ வில் பி கிளாசிக் காம்பினேஷன், அந்த மாதிரி எந்த காம்பினேஷன் ஆஃப் வெஜிடபிள்ஸ் வேணால் அதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் உங்களுக்கு வெஜிடபிள் பிரியாணியாகவே செய்யணுன்ற டைமிங்கில் அதுவும் செஞ்சுக்கலாம். இன்னும் ஜெயின்ஸ் யாருமே ஆனியன் கார்லிக் மஷ்ரூம் சாப்பிடாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் ஆனியன் ஒமிட் பண்ணிவிட்டு நீங்கள் டைரெக்டாக டொமேட்டோ வச்சு கூட செய்யலாம். பட் அந்தளவுக்கு டேஸ்ட் ரீச் பண்ணாலும் மேக்ஸிமம் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டொமேட்டோ நல்லாவே மேஷ் ஆகி ஒன்றோட ஒன்று நல்லா ஜெல்லாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் சில்லி பவுடர் நீங்கள் சேர்க்க பார்த்து 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். நாட் ஓன்லி த ஸ்பைஸ் கலர் லெவலும் அதுதான் கொடுக்க போகுது. ஸோ அதுக்கு தேவையான அளவு நம்ம சில்லி பவுடர் சேர்த்துக்கிறோம். ஒரு 1 பிஞ்ச் டர்மரிக் பவுடர், கொரியாண்டர் பவுடர் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா அது கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்கன்னா கசப்பு தன்மை கொடுக்கக்கூடியது. ஒரு 1 பிஞ்ச் அந்த ஒரு ஷார்ப் ஸ்பைசினஸ் கிடைக்கணுன்றதுக்காக பெப்பர் பவுடர் அண்ட் கரம் மசாலா பவுடர், 1 பிஞ்ச் ஜீரா பவுடர். இந்த ஸ்பைசஸ் எல்லாம் போட்ட உடனே நான் கொஞ்சம் இதோடைய ரா ஃப்ளேவர் போகிற அளவுக்கு லைட்டாக சாட்டே பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மசாலாஸ்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் மஷ்ரூமை ஆட் பண்ண போகிறோம். ஸோ மஷ்ரூம் இஸ் அ வாட்டரி கைண்ட் ஆஃப் வெஜிடபிள். அதில் பார்த்தீங்கன்னா வாட்டர் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் சாத்தே பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வாட்டர் விட்டோடனே அது ஷிங்க் ஆகும். அதனால் நீங்கள் நிறைய இருக்குதுன்னு பயப்பட தேவையில்ல. நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அதில் பாதி தான் உங்களுக்கு கிடைக்கும். பாதி மீன்ஸ் அந்த சைஸ் ஷிங்க் ஆகிடும். பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் நல்லா சாத்தே ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவு நம்ம யோகர்ட்டை ஆட் பண்ண போகிறோம். இதேமாரி கொஞ்சம் பால், நான் ஆல்ரெடி இந்த ரைஸை மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். எவ்வளோ பிரியாணி செய்ய போகிறோனோ அந்த ரைஸை ஒரு பவுலில் மெஷர் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அந்த மெஷர்மெண்ட் படி 1:2, அந்த 1:2 கொஞ்சம் கம்மியாக, ஏன்னா நம்ம பால் தயிர் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு ஒரு 1:1.9 அளவுக்கு நான் தண்ணி இதில் ஊற்ற போகிறேன். இதுக்கு தேவையான அளவு வாட்டரை நம்ம இதில் சேர்க்க போகிறோம். நான் இந்த பவுல் அளவுக்கு தான் ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதே அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ப்ளஸ் ரைஸை நான் ஆல்ரெடி கொஞ்சம் வாட்டரில் சோக் பண்ணி வச்சுருக்கனால தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் சேர்க்க போகிறேன். இந்த தண்ணி நல்லா கொச்ச உடனே இதில் சாஃப்ரானை ஆட் பண்ணி சால்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரைஸை போட்டால் நம்ம பிரியாணியை தம் போட்டுக்கலாம். ஸோ இது கொஞ்சம் குக் ஆகணும். இது குக் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம சாஃப்ரான், அதுக்கப்புறம் உப்பு சேர்த்து நம்ம லெவல் பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஊற்றின தண்ணிலாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த பிரியாணிக்கு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்கும் ப்ளஸ் கொஞ்சம் கலர் கொடுக்கறதுக்கும் இது தேவையான அளவு சேஃப்ரான் கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சேஃப்ரான்லாம் போட்டு அந்த வாட்டர் நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு பிரியாணியோட மெயின் ஃப்ளேவரிங் ஏஜென்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சேர்க்கக்கூடிய புதினா தான். இந்த புதினா ஃபுல்லாக சேர்க்காதீங்க, ஒரு பாதி அந்த அதோடைய நம்ம ஊற்றிருக்க தண்ணியில் அந்த ஃப்ளேவர் நல்லா இறங்கும். கடைசியாக நம்ம பிரியாணி போட்டு அதை நம்ம க்ளோஸ் பண்ணி குக் பண்ணுற டைமிங்கில் மீதி நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அதுக்கு தேவையான அளவு கொத்தமல்லி. ஸோ இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்கிற இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி சோக் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்க ரைஸை இதில் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இதில் இருக்கக்கூடிய சால்ட் லெவலை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ரைஸ் போட்டதுக்கப்புறம் நம்ம சால்ட் லெவல் நம்ம க்ளோஸ் பண்ணி குக் பண்ணதுக்கப்புறம் ஆட் பண்ணவே முடியாது பிரியாணியில். ஸோ இந்த ஸ்டேஜில் எப்போதுமே ஒரு பிடி தூக்கலாக இருக்கணும் சால்ட்டு. அப்போ தான் இந்த அரிசி இருக்கிறதுக்கு சரியாக இருக்கும். சால்ட் கரெக்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தூக்கலாக போடணுன்றதுக்காக நான் சேர்க்குற சால்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா சால்ட் எல்லாமே இதில் சரியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ரைஸை போட்டு குக் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரைஸ் ஆல்மோஸ்ட் இந்த வாட்டர் லெவலோ ரைஸ் லெவலோ 1 hour அளவுக்கு நம்ம இதை குக் பண்ணுவோம். அந்த 2 லெவலும் 1 ஆனவொடனே நம்ம க்ளோஸ் பண்ணி தவா போட்டு நம்ம அதை க்ளோசிங், அதாவது ஒரு அட்லீஸ்ட் ஒரு 15 minutes க்ளோஸ் குக்கிங்லாம் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த ரைஸ் குக் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் நம்ம வெயிட் பண்ணலாம்.
பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அளவுக்கு ரைஸ் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த ஹர்ப்ஸை போட்டு க்ளோஸ் குக்கிங் சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம இதை க்ளோஸ் பண்ணி நல்லா வைக்க போகிறோம். ஸோ சும்மா ஃப்ளேவர் நல்லா இறங்குறதுக்காக கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம தவாவை போட்டு இதை தம்மில் போட போகிறோம். நல்லா அதுக்கு க்ளோஸாக ஃபிட் ஆகக்கூடிய ஒரு மூடி, ப்ளஸ் டபுள் குக்கிங் சொல்லுவோம், ப்ளஸ் க்ளோஸ் குக்கிங் சொல்லுவோம். இதை பண்ணி எடுத்தோம்னா அட்லீஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம பிரியாணி ரெடி ஆகிடும். அதுக்குள்ளே இது எப்படி செஞ்சோன்னு ஒரு சின்ன ரீக்கேப் பார்த்துடலாம். மஷ்ரூம் பிரியாணி செய்கிறதுக்கு முதல்ல ஆனியன், டொமேட்டோ, மஷ்ரூம் இது மூணுத்தையும் கட் பண்ணி வச்சுக்கிறோம். கட் பண்ணி வச்சதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சு அதில் ஆயில் ஊற்றி பட்டை, லவங்கம், பே லீஃப், ஆனியனை சேர்க்குறோம். அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை போட்டு குக் பண்ணுறோம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டில் ரா ஃப்ளேவர் போனதுக்கப்புறம் டொமேட்டோவை சேர்த்து நல்லா குக் பண்ணுறோம். சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், கொரியாண்டர் பவுடர், பெப்பர் பவுடர், கரம் மசாலா பவுடர், ஜீரா பவுடர் பண்ணதுக்கப்புறம் அதில் மஷ்ரூமையும் சேர்த்து நல்லா சாட்டே பண்ணுறோம். மஷ்ரூம் சாட்டே ஆனதுக்கப்புறம் அது கூட கொஞ்சம் யோகர்ட், மில்க் ப்ளஸ் தேவையான அளவு நான் சொன்ன ரேஷியோ அளவுக்கு வாட்டரை ஊற்றி நல்லா நம்ம பாயில் பண்ணுறோம். பாயில் பண்ணதுக்கப்புறம் அது கூட கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி ப்ளஸ் தேவையான அளவு கொஞ்சம் உப்பு, அதில் நம்ம மெஷர் பண்ணி வச்சுக்க ரைஸை போட்டு நல்லா குக் பண்ணுறோம். ரைஸும் தண்ணியும் ஒரே லெவலுக்கு குக் ஆனதுக்கப்புறம் ஒரு தவாவை எடுத்து க்ளோஸ் குக்கிங் மெத்தடில் ஒரு 15 மினிட்ஸ் அதை நம்ம குக் பண்ணி எடுத்தால் நம்ம மஷ்ரூம் பிரியாணி ரெடி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான மஷ்ரூம் பிரியாணி பண்ணதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டை செஞ்சு பார்க்கணும். இதே மாதிரி ஒரு சூப்பர் ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை வந்து பார்க்குறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஞ்சரைப்பட்டி நிகழ்ச்சியில் இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிஷ் பார்க்க போகிறோம். இதில் தேவைப்பட்ட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான். செய்யும் முறை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். செய்யறதும் இன்ட்ரெஸ்டிங்கு, டேஸ்ட்டும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த டிஷ்ஷோட பெயர் பேரிச்சம்பழம் ஊறுகாய். ஊறுகாய்னா யூஸ்வலாக காரம், பேரிச்சம்பழம் ஸ்வீட்டாக இருக்குது. ஸோ ரெண்டும் சேரும்போது பியூட்டிஃபுல் காம்பினேஷன். பேரிச்சம்பழம் ஊறுகாய்க்கு என்னெல்லாம் தேவைன்றதை பார்க்கலாமா? பேரிச்சம்பழம் வேணும், பூண்டு வேணும், பச்சை மிளகாய் வேணும், இஞ்சி வேணும், கருவேப்பிலை, கடுகு தாளிக்கிறதுக்கு வேணும், மஞ்சப்பொடி, எண்ணெய் கொஞ்சம் நிறைய வேணும், மிளகாத்தூள், பெருங்காயப்பொடி. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க, இந்த பேரிச்சம்பழம் சீட்லெஸ்ஸாக வாங்கினா தேவையில்லை. அப்படி சீட்ஸோடு இருந்ததுன்னா அதை நீக்கிட்டு கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணிக்கங்க. எப்படியும் இதை வந்து எண்ணெயில் ஃபஸ்ட்டு வதக்கணும் நம்ம. அதனால் ரொம்ப பொடியாக கட் பண்ண வேண்டாம், ஓரளவுக்கு. இதோ இதை வந்து இது பாருங்கள், 3 பீஸாக போட்டுக்கோங்க. அது மாதிரி போட்டுக்கோங்க. ஆனால் கொஞ்சம் ரொம்ப ஒட்டிக்காமல் விலக்கி விடுங்க. ஃபஸ்ட்டு இது எண்ணெயில் வதங்கணும். அதனால் இதை முதல்ல அடுப்பில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மிச்சத்தை கட் பண்ணலாம். இப்போ நான் இது வந்து 50 கிராமுக்கு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு நிச்சயம் பிடிக்கும் உங்களுக்கு. அதுக்கு பிறகு நிறைய பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நான் என்ன ப்ரொபோர்ஷன் சொன்னேனோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ப்ரொபோர்ஷன் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. பேன் எடுத்துக்கோங்க. எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் கணக்குன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் விட்டுக்கோங்க. அந்த எண்ணெயில் இதை போட்டுருங்க. பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா இது எல்லாத்தையும் பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இது ஏன் நான் பொடி பொடியாக கட் பண்ணிக்க சொல்கிறேன்னா, இப்போ இதை வந்து நீங்கள் எதுக்காவது போட்டுக்கும்போது என்ன பண்ணுவீங்க, இந்த இஞ்சி, பச்சை மிளகா, பூண்டு எல்லாமே சேர்ந்து தான் வரும். பொடி பொடியாக பச்சை மிளகாய் நீங்கள் கட் பண்ணியிருக்கலைன்னா அதை தனித்தனியாக எடுத்து வைக்க வேண்டி வரும். அது ஒரு கட்டத்தில் நிறைய பேருக்கு அது பிடிக்காது. அதனால பொடியாக கட் பண்ணிட்டீங்கன்னா அதை வதக்கும்போது எல்லா காரமும் செத்து போயிருக்கும். ஏன்னா எல்லாரும் பூண்டை சாப்பிட்ருவாங்க. ஆனால் இந்த பச்சை மிளகா அந்த காரம் போகலைனாலே சாப்பிட்றது கஷ்டம். அதனால் இதை
அப்பப்போ ஒரு பார்வை பார்த்துக்கங்க. இந்த பச்சை மிளகாய் வந்து எவ்வளவு சீட்ஸ் எக்ஸ்போஸ் ஆகுறதோ அவ்வளவு நல்லது. இஞ்சி சிறிதளவு, அதையும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. நான் நீளமாக கட் பண்ணுறதுனால நிறைய போடுற மாதிரி இருக்கு. ஆக்சுவலி இது சிறிதளவு தான். இந்த பேன் எடுத்துக்கங்க. எண்ணெய் ஊற்றிக்கங்க. இதுவும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த கருவேப்பிலை இருக்கு பாருங்க, இதையும் பொடியாக கட் பண்ணிக்கங்க. கடுகு போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூளை ஃபர்ஸ்ட் போட்டுக்கோங்க. இப்போ அடுப்பை சின்னதாக்கிட்டு பச்சை மிளகாய் போடுங்க. அடுப்பை பெருசாக்கிக்கங்க. பா, பச்சை மிளகாய் ஸ்மெல் அப்படி இருக்கு. நல்லா வதக்குங்க. பச்சை மிளகாய் கொஞ்சம் கலர் போற வரைக்கும் வதக்கிக்கங்க. ஏன்னா இப்ப நீங்க இந்த ஊறுகாயா சாப்பிடும்போது எதுவும் எடுத்து வைக்கிறதுல யாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதனால இதை நல்லா வதக்கிட்டீங்கன்னா இந்த காரமெல்லாம் செத்து போயிடும். கொஞ்சம் கலர் மாறணும். பாத்தீங்களா, அந்த இந்த 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 பச்சை மிளகா கலருக்கும் இங்க பொரிஞ்சுக்கிட்டு வர பச்சை மிளகாயோட கலரும் பாருங்க, டிஃபரன்ஸ் பாருங்க. இந்த கலருக்கு இந்த கலருக்கு வித்தியாசம் பாத்தீங்களா? லைட்டர் கலர் வந்துருச்சு. அதுதான். அண்டு தொண்டை கமரும். அது அந்த மாதிரி கமரும் போது அதுவும் ஒரு க்ளூ, பச்சை மிளகாய் நல்லா வதங்கிடுச்சுன்னு. இந்த பாருங்க, கலர் மாறிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ கருவேப்பிலை போடுங்க. அது நல்லா பொரிஞ்சு சுண்டி போயிடும். அது கீரையை போடுற மாதிரி இலை தானே இது. அது நல்லா ஒரு வதக்குற மாதிரி பண்ணுங்க. இப்போ பூண்டு போடுங்க. பூண்டு போட்ட உடனே ஸ்மெல் பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் கிளாஸ். இப்போ இந்த இஞ்சி போடுங்க. என்னதான் இது ஊறுகாயா இருந்தாலும் உங்களுக்கு அந்த எண்ணெயை கொஞ்சம் பார்த்து விடுறது நல்லது. இப்போ நல்லா இதை வதக்கிட்டீங்கல்ல, அடுப்பை சின்னதாக்கிக்கங்க. இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டா போறோம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். ஏன்னா பச்சை மிளகாய் வேற போடுறீங்க. இது ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ இதை ஆஃப் பண்ணிடுங்க. இதை ஆஃப் பண்ண பிறகுதான் வேற சிலது செய்யணும். இது ஆறிக்கிட்டு இருக்கப்போ பேரிச்சம்பழத்தோட சில நல்ல விஷயங்களை அவங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு இருக்கேன். பேரிச்சம்பழம் பிளட் பியூரிஃபிகேஷனுக்கு ரொம்ப நல்லது. நல்ல பிளட் சுரக்கும். நைட் பிளைண்ட்னஸ், ராத்திரில
கண் தெரியாமல் போகிறவங்களுக்கு அதுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லு. ஒரு டாக்டர் என்கிட்ட சொல்லியிருக்காரு, அந்த மெடிட்ரேனியன் அந்த சைடில், அதாவது வெஸ்டர்ன் சைடு ஆஃப் த வேர்ல்டு, இந்த முஸ்லீம் கண்ட்ரிஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, அந்த இடத்துல துபாய் அந்த பக்கத்தில் இல்லாமா எகிப்து நாட்டு பர்டிகுலராக அங்கே ஒரு வாட்டி சாப்பாடு இல்லாத குறை வந்து விட்டுதான், விவசாயம் வரலையாம், மழை வரலையாம். அப்படி 2 வருஷத்துக்கு இருந்துதான். ஒன்று தான் வளைஞ்சுதான் இந்த பேரிச்சம்பழம் தான். இதை சாப்பிட்டு காலையில் ஆனாலும் இதை தான் சாப்பிடணும், மாலையில் ஆனாலும் இதுதான் சாப்பிடணும். இதை சாப்பிட்டு ஜனங்கள் அங்கே அவ்வளோ நல்லா உயிர் வாழ்ந்தாங்களாம். ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது, நம்ம போன்ஸுக்கு ரொம்ப நல்லது. இந்த பேரிச்சம்பழம் ரொம்ப நல்லது. ரொம்ப மெலிஞ்சிட்டு போகிறாங்க, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு வைக்கணும் அப்படின்னா இந்த பேரிச்சம்பழம் எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் உடம்பு வைக்கும். அது மட்டும் இல்லை, இது இந்த மாதிரி ஊறுகாய் மாதிரி இப்படிலாம் பண்ணி சாப்பிடும்போது உடம்பு வைக்கணுங்கிறவங்க டைரெக்டாக சாப்பிட்டுக்கலாம். பட் இந்த மற்ற யூஸஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஹார்ட்டுக்கு நல்லது, நைட் பிளைண்ட்னஸ்க்கு நல்லது, இதுக்கெல்லாத்துக்கும் பிளட் பியூரிஃபிகேஷனுக்கு, ரத்த சுத்தத்துக்கு ரொம்ப நல்லது. இதுக்கெல்லாத்துக்கும் இந்த மாதிரி பேரிச்சம்பழம் ஊறுகாய் இப்படி பண்ணி சாப்பிட்டா எப்படியும் அது உள்ளே போகுது, நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இது வந்து ஆறிடுச்சு. 2 ஸ்பூன் வினிகர் விடுங்க. அப்புறம் தேவையான உப்பு போட்டுக்கோங்க. ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ என்ன பண்ணுங்க, இந்த பேரிச்சம்பழம் பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, இதை எல்லாத்தோடையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இதை ஏதாவது ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுருங்க. இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? உப்பு, காரம், அந்த வினிகரோட அந்த ஒரு ஸ்லைட் புளிப்பு, பூண்டோட ஃப்ளேவர், பச்சை மிளகாயோட காரம் எல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கு. உப்பு வந்து பர்ஃபெக்டாக இருக்கு. ஐயோ சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஊறுகாய் இல்லை, சும்மா காய் சாப்பிட்ற மாதிரி சாப்பிடலாம். அந்த வதக்கல்ல இந்த காரங்கிற எல்லாம் மிக்ஸ் ஆகி சூப்பராக இருக்கு. இது நீங்கள் உடனே ட்ரை பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கு, ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. பேரிச்சம்பழம் ஊறுகாய் ஒரு ரீகேப் பார்க்கலாமா? பேரிச்சம்பழம் ஊறுகாய்க்கு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு அந்த பேரிச்சம்பழத்தை வதக்குங்க. எண்ணெயை ஊற்றுங்க, கடுகு போடுங்க, கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு அதுவும் பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்கிற பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறத எல்லாத்தையும் அதில் போடுங்க. போட்டு நல்லா வதக்குங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் போட்டு நல்லா வதக்குங்க. அப்புறம் அடுப்பை நிறுத்திட்டு 2 டீஸ்பூன் வினிகர் விடுங்க. உப்பு போடுங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த வதக்கி வச்சுருக்கிற பேரிச்சம்பழம் அதை எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணுங்கள். எல்லாம் சேருங்க. ஒரு பாட்டிலில் போட்டு வைங்க. இதுதான் பேரிச்சம்பழம் ஊறுகாய். ஃப்ரெண்ட்ஸ், பேரிச்சம்பழம் ஊறுகாய் பார்த்தீங்க, ரொம்ப நல்லா வந்திருக்கு. ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுவீங்க. அடுத்த முறை அஞ்சரை பெட்டி நிகழ்ச்சியில் இதே மாதிரி சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக ஒரு டிஷ்ஷோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடை பெறுகிறேன். உங்கள் அனுராதா கிருஷ்ணமூர்த்தி.